த பல்டன்ஸ் ஆர் பேக். கடப்பாறை தான் நம்பி தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஜிடி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்ல திலக் வர்மா எக்ஸலன்ட் பிளே. மேட்ச்ல நடந்துச்சு தெரியணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். IPL Talks with Badri. நண்பர்களே, என்னதான் நான் சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருந்தாலும் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கும். அந்த காரணத்துக்காக ஹைப் பண்ணுங்க. என்னெல்லாம் சொல்லி ஹைப் வாங்க வேண்டியதாக இருக்குது. பண்ணி விடுங்க. 10 பைசா சம்பாதிக்கலைங்க. நான் மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சு ஜிடி நாங்கள் பவுலிங் சூஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. பேட்டிங்க்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் பவர் பிளேலேயே செம்மையாக பண்ணாங்க ஜிடி. மும்பை இந்தியன்ஸில் ஜிடி சூப்பராக பண்ணாங்க. 3 விக்கெட் எடுத்தாங்க 46 ரன்னுக்கு. முக்கியமான விக்கெட்டு சூரியகுமார் யாதவ், புதுசாக தானிஷ்னு ஒரு பையன் வந்திருக்கான், அந்த பையன் விக்கெட்டு, மற்றும் குவிண்டன் டிகாக் 3 பேர் விக்கெட்டையும் ரபாடா அருமையாக எடுத்தார். அந்த நேரத்துலேயே மேட்ச்சு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்கள யாருமே இல்லை, யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா திலக் வர்மா 101 ரன்ஸா. என்ன பேட்டிங்கு! அதுவும் சில ஓவர்லாம் ருத்ரத்தாண்டா எந்த பக்கம் மட்டும் அடிப்பேன்டா. இது அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஹார்திக் பாண்டியவர் குறுக்கில் போய் ஏதோ என்ன கேட்டான்னு தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சு எனக்கு சந்தோஷமா இருக்கும். எங்கள்லேயும் ஒருத்தர் இருக்கார் ஆரிச்சாமி, அவர்கிட்ட நாங்கள் போய் அதே கண்டென்ட்டை சொல்லி வெளியேற்றி ஏதாவது பண்ணுறா அப்படின்னு கேட்கறதுக்கு நிலைமை கொண்டு வந்து விட்டுறாரு. அப்படி இப்படி அடிச்சு 199 ரன் அடிச்சிருந்தாங்க 5 விக்கெட் இழப்புக்கு. இனிஷியல் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 150 160 வரதே கஷ்டம்னு சொல்லிய நிலையில 199 ரன் அடிச்சதுக்கு ஒரே காரணம் திலக் வர்மா. அவங்க சைடில் பிரசித் கிருஷ்ணா நல்ல பவுலிங் போட்டிருந்தார் இதுக்கு முந்தின மேட்ச்லாம். ஆனால் இந்த மேட்ச் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தார். பட் ஜிடி சைடில் அருமையான பவுலிங் போட்டது ரபாடா நல்லா போட்டார். சிராஜ் வாஸ் கன்சிஸ்டன்ட், நிறைய ரன்ஸ் கொடுக்கலாம். சிராஜ் நல்ல கண்டினியூ போட்டார். பட் பிரசித் கிருஷ்ணா அங்கங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக போயிட்டார். வெறும் 199 ரன்னை சேஸ் பண்ண வந்த ஜிடி. ஏன் வெறுங்கிறீங்கன்னா ஜிடிலேயும் நல்ல பேட்டிங் சைடு இருக்குது. சுப்மன் கில் இருக்கார், சாய் சுதர்ஷன் இருக்கார், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, ஜாஸ் பட்லரு, எத்தனை பேர் இருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் மொத்தமாக இல்லை, வாஷிங்டன் சுந்தர் தான் அதிகபட்ச ரன் 26. பாக்கி எல்லாரையுமே மும்பையோட பவுலிங் அருமையாக டேக்கிள் பண்ணாங்க. பட்டுன்னு விக்கெட் விழுது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்கோரில் அதிக ரன்ஸ் அடித்த வாஷிங்டன் சுந்தர் தான். பெருசாக அவங்கள பேட்டிங் ஆடவே விடல. பவர் பிளே எல்லாத்தையுமே கேபிட்டலைஸ் பண்ணது மும்பை இந்தியன்ஸ் தான். மொத்தமாக வெறும் 100 ரன் தான் அடிச்சிருந்தாங்க ஜிடி. 15.5 ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. ஜிடி ஆல் அவுட், 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு 7வது இடத்துக்கு வந்துட்டாங்க. சிஎஸ்கே 8வது இடத்துக்கு போயிடுச்சு. நான் என்ன நினச்சேன், மேட்ச் ஆரம்பிக்கிற மாதிரி ஒருவேளை தோற்று போயிட்டா வெறி கொண்டு வந்து நம்மளை அடித்து ஜெயிச்சிருவாங்கன்னு பயந்தேன். இப்போ ஜெயிச்சிட்டாங்க. அந்த மொமெண்டோட நம்ம கூட வருவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். பட் ஜிடி வர்சஸ் மும்பை மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. திலக் வர்மா எக்ஸலன்ட் பேட்டிங். ஒரு வழியை இப்படி அப்படின்னு திருப்பி மேட்ச் சூப்பராக ஜெயிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு தி கேம். வாங்க படிக்கட்டில் நீங்களும் மேலே வாங்க, நாங்களும் மேலே வருவோம். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். இந்த வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கே மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதையும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.